சங்கர் எங்க? சொல்லு கண்ணம்மா, என்ன கண்ணம்மா நடந்தது? பெரிய பிரச்சனையா போச்சுமா. அண்ணா, தப்பு பண்ணது நான் தான், சங்கர் இல்லைன்னா. எல்லாரும் காதலிச்சு ஓடி போவாங்க, ஆனா அவரை காதலிக்க ஓடி போன என்ன மனசு மாத்தி உன்கிட்ட சேர்க்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. தங்கச்சி தான் உயிர், நட்பு தான் உலகம், இடையில நான் தான் பைத்தியக்காரன்னு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா. அண்ணா, நீதான் என் உயிர்னு நினைச்சு வளர்த்ததுக்கு நீ என் நெஞ்சில மிதிச்சிட்ட. அவனை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினதுக்கு சரியான பாடம் கத்துக்கிட்டான். இதுவே போதும். நான் சங்கரை காதலிக்கிறது உண்மை. அவருக்கும் என் மேல காதல் இருந்தாலும் உன் மேல உள்ள பாசத்தால உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லல. என் கண்ணு முன்னாடியே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணா, என் காதலை சாகடிச்சுக்க என்னால முடியும், ஆனா அவர் காதலை சாகடிச்சுக்க சொல்லி என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மனசுல காதலை உருவாக்குனதே நான் தான். நாடார் வீட்டுக்கு கல்யாணத்தை பத்தி பேச போகும்போது நீ காதலிக்கிறத சொல்லியிருந்தா நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்க மாட்டேன்ல. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியாவது நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்ல. சங்கர் எந்த தப்பு பண்ணலண்ணா. தப்பு செய்யல, துரோகம் செஞ்சிருக்கான், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான். உனக்கு அவன் தான் வேணும்னா போ, இல்ல நான் தான் வேணும்னாலும் போ. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காம சொல்லு, 2 நாளைக்கு முன்னாடி உன் மேல வந்த காதலை விட 20 வருஷம் பாசம் காட்டி வளர்த்த எங்க அண்ணன் அன்பு பெருசுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வா. அப்பதான் நீ என் தங்கச்சின்னு பெருமைப்படுவ. அவன் தான் வேணும்னா உங்க அண்ணன் செத்துட்டான்னு நினைச்சுக்க. இங்க வராத, போ. அம்மா, சங்கர் உங்களை காதலிக்கிறாரா இல்லையான்னு தெரியாதப்பவே அண்ணனை விட்டுட்டு தைரியமா போனீங்க. இப்ப காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமா இந்த தயக்கம்? சங்கர், நீ மட்டும்தான் வேணும்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்க. சரி, அப்படின்னா என் மேல இருக்கிற காதலையும் உதறிடு. என் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, என்னைக்கு என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன எப்ப எங்க போட்டு தள்ளுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அதை பத்திலாம் நீ யோசிக்க தயாரா இல்ல. சாவ கூடவே கூட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப காதலிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம காதலை காப்பாத்துறது முக்கியம். ஆனா அது என் கையில இல்ல. இது வரைக்கும் என் மனசுக்குள்ள புத்த காதலவும் அண்ணனுக்காக அழிச்சுக்கிட்டேன். இப்ப உனக்காக அழிச்சுக்கிறேன். உங்க அண்ணனோட ஆசையால் தான் என்னோட முடிவு இதுதான். காதலிச்சதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காதலை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம். இப்ப அதான் நடக்க போகுது. என் மேல நீ வச்ச அன்பு உண்மையா இருந்தா உங்க அண்ணன் சொல்றபடியே கல்யாணம் பண்ணிக்க. என்ன மறந்துரு.
நந்தினியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. பாவம் நந்தினி சின்ன பொண்ணு. நாம பிக்ஸ் பண்ண அதே முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம். ஆனா என்ன, நட்புக்காக காதலை விட்டுட்டு போனவன் மறுபடியும் கல்யாணத்திலையும் பிரச்சனை பண்ணாம இருப்பானா? என்ன சொல்றீங்க? நந்தினி ஓ மேல உள்ள பாசத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே தவிர என் பையன் மேல உள்ள பிரியத்தினால இல்லல்ல. அப்படி இருக்கும்போது அவன் மனசுல உள்ள காதலை அழிக்க முடியுமா? அப்படின்னா அவனை போட்டு தள்ளணுமா? இது வரைக்கும் நீ அவன் பின்னாடி இருந்ததுனாலதான் அவன் மேல 1008 கேஸ் இருந்தோம், எவனும் அவனை டச் பண்ணல. அதே இப்ப நீ அவனை கைவிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. நீங்க போய் கல்யாண ஏற்பாட்டை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கவலைப்பட போறேன்? ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்தை திருப்பதியில நடத்தணும்னு வேண்டிட்டு இருக்கேன். எங்க வேணா வச்சுக்கங்க, எப்படி போகணுங்கிறத லாஸ்ட் மினிட்ல நான் டிசைட் பண்ணி சொல்றேன். எனக்கு யாரு வேணாம். நீ ஒருத்தனை கொண்டுருவியா? சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கியா? டபுள் ஷூட்டர் நீ பாத்திருக்கியா? ஒரு தடவை விட்டுப்புட்டா ரெண்டாவது தடவை சொல்றத பத்தி பேசுறியா? சபாஷ், அந்த சுவாமிக்கு நீதான் யம. அவ மூளைக்குள்ள ஒரு புல்லட் இல்ல, 100 புல்லட் இறங்கணும். ஒரு புல்லட்டுக்கு ₹1,00,000 தரேன். அண்ணா, அந்த நாடார் பாஸ்கரும் ஒன்னா சேர்ந்துறாங்கண்ணா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சது காரணமே அவங்கதான். கடைசி நேரத்துல அந்த சுவாமி ப்ரோக்ராம டிசைட் பண்றானா? இன்னும் 1 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் உனக்கு எனக்கு போன்ல கூட கான்டாக்ட் இருக்க கூடாது, ஏன்னா சாமி பக்கத்துலயே இருப்பான். நாடா, நீ வார்த்தையை மட்டும்தான் மாத்தணும்னு நினைச்சேன். டோட்டலா மனுஷனே மாறி போயிருக்க இப்பதான் தெரியுது. இந்த சங்கர் இல்லாத நேரம் பார்த்து சுவாமிக்கு துரோகம் பண்ணிட்டல்ல, அதுவும் இந்த நன்னாரி பாலுங்களோட சேர்ந்து. நெருப்பு கூட பத்த வச்சாதாண்டா எரியும். இந்த சங்கர் பார்த்தாலே கருகிடுவீங்க. அவன் சாப தேடி அவனே வந்திருக்கான். நீ ஏண்டா வீணா அவசரப்படுற? கொலை பண்றத கோழ கூட செய்வான், ஆனா சாவறதுக்கு நெஞ்சில தில்லு வரும். வாங்க. 3 என்றதுக்குள்ள என்ன கொல்லாம போனா நானே உங்களை கொன்னுடுவேன். 1 2 3. இந்த மாதிரி முட்டா பசங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னைய சாமி எப்படிடா கொல்லுவீங்க? என்னதரா புடுங்குவீங்க? நான் சுவாமி கூட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சிவனுக்கு முன்னால இருக்கிற நந்தி, மகா நந்தி மாதிரி நான் எங்க இருந்தாலும் சுவாமியை காப்பாத்துவேன். முடியாதுடா. நாளைக்கு சூரிய உதயத்தை அந்த சுவாமி பார்க்க மாட்டான். சுவாமிக்கு ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு முன்னால சங்கர், இந்த சங்கர் உடம்புல உயிர் இல்லாம இருக்கணும். என் நண்பனை நீ எத்தனை தடவை போட்டு தள்ள முயற்சி பண்ணாலும் அவனை விட்டுட்டான். அதே சுவாமி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா உன்னை எப்பவும் ஜெயிலுக்குள்ளேயே இடி விழுந்தவன் கூட பொழைச்சதை கேள்விப்பட்டிருப்ப. என் அடி விழுந்தா பொழைக்க மாட்டேன். சாவு கூட விளையாட, சங்கர் கூட விளையாட. உன்னை கொல்லாம விட்டுட்டு போறதுக்கு காரணம் உன் மேல பரிதாபப்பட்டு இல்ல, நீ எப்பவோ சுவாமியை காப்பாத்தனங்கிறதுக்காக. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். சுவாமி, சுவாமி, இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்து. நாடார பயமுறுத்தினா இந்த கல்யாணம் நின்னுடாது. சுபகாரியம் நடக்கிற வீட்டுல போனா விழக்கூடாது. அதனால உன்னை சும்மா விடுறேன். போ சுவாமி. கல்யாணம் பிக்ஸ் பண்ணதும் அதை தடுக்கிறதுக்காக என்னையே எதுப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது கேளு சுவாமி. இந்த கல்யாணத்துல உன்னை போட்டு தள்ள பிறந்ததுல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. போ. அந்த பாஸ்கர் நாடார் மனசை கெடுத்து உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சுட்டான். உன்ன மாதிரி எவனும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான், எவனும் செய்ய மாட்டான். போடா. சுவாமி, ஐயா, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசை பத்தி வேணா எனக்கு தெரியாம போலாம், ஆனா உன் மூமெண்ட்ஸ் உன் மேல எத்தனை கேஸ் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா சாட்சி சொல்றதுக்கு யாரும் வரல.
அப்படியே யாராவது வந்தாலும் அவங்கள நீ சாவடிச்சிடுற. ஆனா இன்னைக்கு உனக்கு எதிரா யார் தெரியுமா சாட்சி சொல்லியிருக்கா? உன்னுடைய சுவாமி. கான்ஸ்டபிள் அரெஸ்ட். சுவாமி, சுவாமி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு சுவாமி. ஐயா, 10 பேரை வாழ வைக்கிறதுக்காக வாழணும் நீங்க. அதே மாதிரிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கங்க உங்ககிட்ட நீங்க நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப சுயநலமா இருக்குங்க ஐயா. நியாயம் இல்லாத உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கலையா. நான் வர்றேன் ஐயா. சங்கர் மேல இருக்கிற எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவன் செஞ்ச கொலையெல்லாம் நான் சொல்லித்தான் செஞ்சான். அவன் என் கையில இருக்கிற கத்தி மாதிரி. செஞ்சவனை விட்டுட்டு கத்தியை தண்டிக்கிறது தப்பு. அந்த கேஸ் எல்லாம் என் மேல போடுங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன். இவ்வளவு நாளா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் உயிரை கொடுத்து எனக்கு காவலா இருந்தான். இப்ப என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நான் இல்ல, முக்கியமா அவன் உயிரோட இருக்கணும். அதனால இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு 2 நாள்ல விட்டுடுங்க. கல்யாணத்தை காரணமா வச்சு என்ன போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறாங்க. நான் போறதே அவங்க கதையை முடிக்கத்தான். இந்த விஷ பரீட்சையில உன் தங்கச்சியை கூட்டிட்டு தான் போணுமா? ரிஸ்க் தான், வேற வழி இல்ல, முடிச்சாகணும். சோறு ஞாபகத்துக்கு வருதுடா. சுவாமி, 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 வேண்டாம், வேண்டாம் சுவாமி, வேண்டாம். சங்கர், ரத்த சம்பந்தத்தால 2 பேர் அண்ணன் தம்பி ஆவாங்க, கல்யாணத்தால 2 பேர் கணவன் மனைவி ஆவாங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் நம்பிக்கையை வச்சு மட்டும்தான் நண்பர்கள் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட உன் நட்பு சந்தேகப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். என் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காக வந்தப்பவே இத்தனை நாள என் மனசுல பூத்த காதல உன் அண்ணனுக்காக அழிச்சுக்கிட்டேன். இப்ப உனக்காக அழிச்சுக்கிறேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. என் நண்பனோட ஆசையும் அதான், என் முடிவும் இதுதான். என்ன ஒருத்தன் தொடணும்னா உன் உடம்புல உயிர் இல்லாம இருந்தா தான் முடியும்னு அடிக்கடி சொல்லுவிய. அதனாலதான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாவை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட, என் கூடவே வச்சுக்கிட்ட. எங்க அம்மா அப்பா சாகும் போது நீ ஜாக்கிரதடான்னு சொல்லல, தங்கச்சி ஜாக்கிரதடான்னு சொன்னாங்க. டேய் சங்கர், நானும் அதையே தான் உன்கிட்ட சொல்றேன். என் தங்கச்சி ஜாக்கிரதடா. நட்பை பிரிக்கிற சக்தி சாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நம்மள பிரிக்க விருப்பம் இல்லடா. அதனாலதான் நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புன்னு புரிய வச்சு சாகறதுக்கு முன்னாடி நம்மள சேர்த்து. சுவாமி, கண்டு தர சுவாமி, என்ன பாரு சுவாமி. பார்க்க மாட்டேன். என்னைக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்னைக்கு என்ன செத்து போயிட்ட சாமி. என் தங்கச்சி ஜாக்கிரதை. சுவாமி, சுவாமி, சுவாமி.